நான் என்ன அவர் அப்சர்வ் பண்ணேன் இன்னைக்கு, உங்களுக்கு எப்பயுமே நான் ஒண்ணு சொல்லுவேன். எக்கானமில போடுறவங்க பால புஷ் பண்ணி ஸ்கிட் பண்ணினே இருக்கணும். பேக் ஃபுட்டுக்கு. அப்பதான் அந்த கெஸ்ஸிங்லயே இருப்பாங்க. பால் என்ன ஆக போகுது? லெக் பிரேக் ஃபிளாட்டிஷா உள்ள வர போறதா? வெளில போதா? கூகுளி ஃபிளாட்டிஷா உள்ள வர போதா? இல்ல ஃபிளிப்பரா? இந்த டவுட் ஃபிளாட்டா போடும்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபிளைட் பண்ணிட்டீங்கன்னா, ரீச்ல பிச் ஆஃப் த பால் வந்துருவாங்க. ஸோ அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் கண்டெய்னிங் எக்கானமிக்கு போகாம விக்கெட் எடுக்கலாம்னு போடுறாரு. திஸ் இஸ் வாட் பிஷ்னாயோட டவுன் ஃபாலோவிங் இதான் காரணமா இருந்தது. இவர் அதே பண்றாரு. லவ்லி போலர். பட் இன்னொரு விஷயம், நீங்க 2 வாட்டி ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா, அடிக்க போகாம கிளாஸ் என்ன பண்ணாரு? க்ளோஸ் டு த பாடி இப்படி ஃபிளிக் பண்ணாரு. ரெண்டுமே லாங் லெக் ஆர் பிட்வீன் லாங் லெக் அண்ட் ஃபைன் லெக் 2 4 போச்சு. சுயா சர்மா தள்ள அடிச்சுக்கிறாரு. பட் அவர் தள்ள அடிச்சுக்கிறதுக்கான காரணம், தலை வந்து மேக வானத்தை பார்த்தே போடுறாரு போலி. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எங்க பால பிட்ச் பண்ணுமோ அங்கதான் போகணும். நீங்க மேல பார்க்கும்போது உடம்பு சைட்ல போய் எல்லா பாலும் டவுன் த லெக் சைட் போகுது. அதுல 2 4 காஸ்ட்லி ஆச்சு. ஸோ இந்த ஏரியாஸ் அவர் கண்டிப்பாவே பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் டார்கெட் எங்க பிட்ச் பண்றாருன்றதுல. அதர்வைஸ் இப் ஹி போல்ஸ் ஃபிளாட் இஸ் அ லவ்லி போலர். அவர் ஃபிளாட்டா போட்டாருன்னா அவருக்கு ரொம்ப நல்லது. அவர் ஃபிளைட் பண்ணாருன்னா எதிர் டீம்ல 11 பேருக்கு நல்லது.